மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. அவங்களே நீங்க எப்ப போய் பேசினாலும், இப்ப நீங்க புறப்பட்டு போய் பேசினாலும் அவங்க அழாம பேச மாட்டாங்க. அந்த துயரத்தை அவங்க இன்னமும் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது வெறும் துயரம் இல்லை, வெறும் ஒரு நாளுக்கான சித்திரவதை இல்லை. அவன் வாழ்க்கையை முழுமையா முடக்கிடுச்சு அந்த சித்திரவதைகள். நடக்க முடியாம, காது கேட்க முடியாம, பேச முடியாம, கை கால்கள் விரைத்த நிலையில மனநிலை பாதிக்கப்பட்டு இன்னமும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க வாழ்க்கை அப்படி உறைந்து இருக்கிறது. அந்த நாளில் உறைந்து இருக்கிறது. அந்த அச்சம் இன்னமும் அவர்கள் மனத்திலும் அவர்கள் கண்களிலும் உறைந்து இருக்கிறது. வீரப்பன் சத்தியத்தை பேசுகிறார். வீரப்பன் விட்டு கட்டி பேசுகிற ஆள் இல்லை. ஏன்னா கிராமத்துல அது வழக்கம் இல்லை. அவங்க இயல்பாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க இல்லையா, அந்த தன்மையோட அவர் அப்படியே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா சந்தனக்காடு தொடக்கம் இருக்குல்ல, முதல் பகுதி இருக்குல்ல, அதுல தொடங்கி இந்த திரைக்கதை அமைப்பு இருக்குல்ல, காட்சி அமைப்பு, அதே வடிவத்தை, சந்தனக்காட்டின் வடிவத்தை பின்பற்றி தான் இந்த கூசே முனுசாமி வீரப்பன் படம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க சந்தனக்காடோட இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் பகுதியில, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாலாறு கன்னிவெடி தாக்குதல் தான் நாங்கள் முதல்ல வச்சுப்போம். அந்த முதல் பகுதியில முதல் எபிசோடு முடிகிறப்ப அந்த பஸ் தூக்கி அடிக்கும் 100 அடி உயரத்துக்கு. அப்படிதான் இவங்களும் தொடங்குறாங்க. அவனுக்கு முழுக்க காடு தான் இருக்கு. அவனுக்கு அதுதான் வங்கி. நீ சம்பாதிச்சு அவ்வளோ திருடியோ கொள்ளையடிச்சோ எவன் சொத்தையோ சுரண்டியோ வங்கியில் போட்டு வைக்கிறல்ல, அவனுக்கு அது அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற பழங்குடியை சந்திச்சா கூட நாம் பேசுகிற வேகத்தில் அவங்க பேச மாட்டாங்க, நாம் சிந்திக்கிற வேகத்தில் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவனுக்கு நாளைக்கென்று ஒன்று சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன இன்னைக்கு வேணும், இப்போ சாப்பிட்டேன், நாளைக்கு போய் நான் எடுத்துப்பேன், அங்கே ஒரு முயலை பிடிச்சிப்பேன். இப்போ தேன் எடுக்கிறது கூட தடை பண்ணப்பட்டிருக்கிறது. தேன் எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, காட்டில் மாடு மேய்க்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம் எப்போதுமே பெரும் முதலாளிக்கு தான் வேலை செய்யுது. மக்கள் செத்தாலும் கவலை இல்லை. திருடியவனின் கை வெட்டப்பட வேண்டும், சரி. ஆனால் திருடியவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கை வெட்டப்பட வேண்டும் என்று அந்த ஊரில் ஏற்கனவே வேட்டையில் மிக முக்கிய பிரமுகராக ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய உறவினர், அவர் யானை வேட்டைக்காரர். ஒரு முரண் பாருங்க, அவருடைய மகன் நீதியரசராக மாறாரு பின்னாடி. யார்? அவர் மிகப்பெரிய முக்கியமான பிரமுகர். வேட்டையில் அவர் யானை தந்தம் வேட்டையாடுகிறார், விற்கிறார். அவருடைய மகன் பின்னால நீதியரசராக மாறார். அந்த வாய்ப்பு ஏன் வீரப்பன் குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை? தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது வீரப்பன் பெயரால் மனித வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் பாலமுரளிவர்மன் அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். முதல்ல வீரப்பன் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவணப்படம் மாதிரி பண்ணது நீங்க தான். அந்த மக்கள் தொலைக்காட்சியில அந்த சந்தனக்காடு உங்களோட திரைக்கதை இதுலதான் வந்தது. அதுக்கு பிறகு இப்ப இந்த புக்கு வீரப்பன் பெயரால் மனித வேட்டை எழுதியிருக்கீங்க. இதுக்காக நீங்க கள ஆய்வுகள் செஞ்சிருப்பீங்க, அந்த சத்தியமங்கலம் காடுக்கு போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் போனப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அந்த அனுபவம் தான், அந்த வழி தான் இவ்வளவு காலமா நமக்கு பெரிய துயரமா நெஞ்சில படிந்திருந்தது இல்லை. அந்த வழியை நம்ம இறக்கி வைக்கிற ஒரு வாய்ப்பாக தான் இப்ப இந்த புத்தகமே பதிவு பண்ணியிருக்கோம். சந்தனக்காடு தான் காட்சி ஊடகத்துல முதல்ல அந்த வாழ்க்கையை, அந்த காட்டு பகுதியில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையை காவல்துறை வீரப்பனை தேடி சென்ற அதிரடிப்படையினர் நிகழ்த்திய அத்தனை அட்டூழியங்களையும், அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே நேர்காணல் செய்து ஒளிபரப்புனது அது ஒரு டாக்கு ஃபிக்ஷன் என்று தான் சொல்லணும். அது ஒரு ஆவணப்படமும் அப்புறம் ஒரு புனைவுமாக இணைந்து சந்தனக்காடு வீரப்பன் வாழ்க்கை, வீரப்பன் வரலாறு என்றாலும் கூட அதுக்கு துணை தலைப்பா என்ன போட்டோம்னா, ஓர் இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதுதான் அதோடைய மைய சரடு. அந்த அடிப்படையில் வீரப்பனை தேடி சென்ற அதிரடிப்படையினர் நிகழ்த்திய அத்தனை விடம் அதுல முதல் முறையா மக்கள் தொலைக்காட்சி என்பதால் அது சாத்தியமானது. எல்லாருமே அப்பவே ஒரு பெரிய நிலநடுக்கத்தை, பெரிய பேரதிர்வுகளை அது ஏற்படுத்திச்சு. அப்ப அந்த மக்களை ஒரு 4 மாதம் படப்பிடிப்புக்கு 4-5 மாதத்துக்கு முன்னே போய் கலாய்வு செய்த போது, ஒவ்வொருவரையும் சந்திச்ச போது ஏற்பட்ட மன கொந்தளிப்பு இருக்குல்ல, அவங்களே நீங்க எப்ப போய் பேசினாலும், இப்ப நீங்க புறப்பட்டு போய் பேசினாலும் அவங்க அழாம பேச மாட்டாங்க. அந்த துயரத்தை அவங்க இன்னமும் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது வெறும் துயரம் இல்லை, வெறும் ஒரு நாளுக்கான சித்திரவதை இல்லை. அவன் வாழ்க்கையை முழுமையா முடக்கிடுச்சு அந்த சித்திரவதைகள். நடக்க முடியாம, காது கேட்க முடியாம, பேச முடியாம, கை கால்கள் விரைத்த நிலையில மனநிலை பாதிக்கப்பட்டு இன்னமும் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க வாழ்க்கை அப்படி உறைந்து இருக்கிறது. அந்த நாளில் உறைந்து இருக்கிறது. அந்த அச்சம் இன்னமும் அவர்கள் மனத்திலும் அவர்கள் கண்களிலும் உறைந்து இருக்கிறது. அதை நாம கேட்டப்போ நமக்கு அது அப்படியே நமக்கு பாதிச்சது. அந்த வழியை, அந்த துயரத்தை நாம அப்படியே சந்தனக்காட்டில் வழியா கடத்தணும். இப்ப அண்மை காலமா 2 ஆவணப்படங்கள் இருக்கு. ஒரு ஆவணப்படம் முழுமையாக காவல்துறையின் அறிக்கைகள் அதனோட அடிப்படையில ஒரு சார்பா இருந்தது. அது அன்பார் வீரப்பன். அதை நம்ம ஏற்க முடியல. ஏன்னா ஒரு ஆவணப்படம்னா என்ன? உள்ளதை உள்ளபடி பதிவு செய்வது, சமூகத்தின் கண்ணாடியாக பிரதிபலிப்பது தான் ஆவணப்படம். திரைப்படம்னா புனைவு இருக்கும், பொழுதுபோக்கு இருக்கும், பாட்டு கேட்பாங்க, அது வேணும், ரசிகர்களை திருப்திப்படுத்தணும், இவர்களே சொல்லிக் கொள்வாங்க, அதுக்கேற்ற போல வளைப்பாங்க கதையை. அது இல்லை ஆவணப்படம்.
அச்சு அசலாக உண்மையை 1 தொடங்கி 100 வரை இருக்கிற உண்மையை பதிவு செய்யணும் இல்லை. அப்படி ஒரு முதல்ல வந்த ஆவணப்படம் பதிவு செய்தல. இரண்டாவதாக நக்கீரன் குழுமம் சார்பாக வந்த ஆவணப்படம் அது எந்த வகையில் சிறப்பு பெறுகிறது என்றால், அதில் வீரப்பனை பேசுகிற அன்றைக்கு ஏற்கனவே பதிவு செய்தார்கள் இல்லையா, நக்கீரன் குழுமம் சார்பாக தோழர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட குழுவினர், ஜீவா தங்கவேல் எல்லாரும் போய் பதிவு செய்தாங்க இல்லையா, சுப்பு அவர்கள்லாம் பதிவு செய்தாங்க. அதுல வீரப்பன் பேசிய காணொளி அப்பவே ஒளிபரப்பப்பட்டது பெரிய தொலைக்காட்சியில. அதுல இருக்கிற அது போக மிச்சமும் இருக்கிற காட்சிகள், அன்றைக்கு ஒளிபரப்படாம காட்சிகள் எல்லாவற்றையும் சேர்த்து வீரப்பனை இதுல கதாநாயகனாக பேசுகிறார். பத்திரிகையாளர் சந்திப்புல பார்க்கும்போது பழைய முந்தைய தலைமுறை பத்திரிகையாளர்கள் இந்த தலைமுறை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்து வீரப்பன் பேசுகிற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தியிலும் அவர்கள் அவ்வளவு உற்சாகம் அடைந்தார்கள். என்றால் வீரப்பன் சத்தியத்தை பேசுகிறார். வீரப்பன் இட்டுக்கட்டி பேசுகிற ஆள் இல்லை. ஏன்னா கிராமத்துல அது வழக்கம் இல்லை. அவங்க இயல்பாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க இல்லையா, அந்த தன்மையோட அவர் அப்படியே சொல்றாரு. ஒரு சில இடங்கள்ல தடுமாறி இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட நடிகரை பேசும்போது கூட ஒரு யாரோ சொல்லி கொடுத்து பேசியது போல ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றது எல்லாமே அசலா பேசுறதுனால பயங்கரமான வரவேற்பு அதுக்கு. அப்போ வீரப்பன் பேசியதால் அதுல உண்மைத்தன்மையோடு அது பதிவு செய்யப்பட்டதில்லை. அது எல்லாமே நம்ம சந்தனக்காட்டில் பதிவு செய்திருக்கிறோம். அதை தான் இந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா வீரப்பன் சொல்வதற்கும் இந்த புத்தகத்துக்கும் அப்படியே ஒத்து வரும். நாம் ஒரு ஊடகவியலாளர் போலவே ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் போல தான் நம்ம ஒரு சார்பாக நாம் பதிவு பண்ணல. என்ன நடந்தது, அந்த மக்களுக்கு என்ன நடந்தது, காவல்துறையிலும் சில நல்லவர்கள் இருந்தார்கள், வீரப்பன் என்ன, வீரப்பன் யார், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் பதிவு சொன்னேன். இது தேவை இருந்தது. இந்த 2 ஆவணப்படமும் வந்த பிறகு எனக்கு என்னன்னா, அவரவர் விருப்பப்பட்ட அளவுக்கான உண்மையை சொல்றாங்க. எப்பவுமே பாதி உண்மை என்பது பொய்யை விட ஆபத்தானது. அவங்க காவல்துறை அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமும் அதுல அந்த ஆவணப்படத்துல வருது. இவங்க தங்களுடைய தரப்பை பதிவு பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா சந்தனக்காடு தொடக்கம் இருக்குல்ல, முதல் பகுதி இருக்குல்ல, அதுல தொடங்கி இந்த திரைக்கதை அமைப்பு இருக்குல்ல, காட்சி அமைப்பு, அதே வடிவத்தை சந்தனக்காட்டின் வடிவத்தை பின்பற்றி தான் இந்த கூசே முனுசாமி வீரப்பன் படம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க சந்தனக்காடோட இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், முதல் பகுதியில அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாலாறு கன்னிவெடி தாக்குதல் தான் நாங்க முதல்ல வச்சிருப்போம். அந்த முதல் பகுதியில முதல் எபிசோடு முடிகிறப்ப அந்த பஸ் தூக்கி அடிக்கும் 100 அடி உயரது. அப்படிதான் இவங்களும் தொடங்குறாங்க. ஆனா நாங்க எங்களுக்கு எடுக்கிறதுக்கான காட்சிகளை ஒன்னொன்னுக்கு பின்னணி இருக்குல்ல, அந்த பின்னணியும் விவரிச்சிருச்சோம். காட்சிகளா திரைக்கதை அமைச்சு காட்சி அமைப்பது அன்றன்றைக்கு படப்பிடிப்பு அன்றன்றைய காட்சிகள் அப்பப்போ எழுதுவோம். அப்படிதான் எடுப்பாங்க. இவர்கள் ஒரு டிஎஃப்ஓ சுடுறாரா, அந்த சுடுறது டிஎஃப்ஓ வருவாரு, வீரப்பன் போர் சுற்றுவார், இவ்வளவுதான். இவனா செலவு அவ்வளவுதானே பண்ண முடியும். இதுல சொத்து என்ன நக்கீரன் கோபால் அவர்களே சொல்வது போல வீரப்பன் பேசியதுதான் பொக்கிஷம். அப்போ முன்ன பின்ன ஒன்று சேர்த்து அதை ஒரு வணிகமாக அதை செய்ய முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் இது அவசியம், இது மிக முக்கியமானது. இந்த தலைமுறைக்கும் இது தெரியப்படுத்தியிருக்குல்ல, அதை ஒட்டி அப்போ ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாம் எல்லாத்தையும் நினைவிலே சுமந்து கொண்டிருக்கோம். அப்போ நான் இதை ஏற்கனவே தமிழ் வசையில் தொடராக எழுதினேன். அப்போ 2008 காட்டிலேருந்து வந்த உடனே அந்த அனுபவத்தை பகிர்ந்துட்டேன். அதையெல்லாம் ஒட்டி அது இன்னும் விரிவான செய்திகளோட வெளிப்படுத்தப்படாத சில செய்திகளையும் சேர்த்து நம்ம இந்த புத்தகத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வீரப்பன் பெயரால் மனித வேட்டை அப்படிங்கிறது இந்த காவல்துறையோட அட்டூழியங்களை அதை பற்றி பேசுதுன்னா கூட, நீங்க சொன்ன மாதிரி வீரப்பன் எப்படி உருவாகி வந்தான், அல்ல உருவாக்கப்பட்டான் அப்படிங்கிறத கூட அந்த புத்தகம் பேசுது. நீங்க அதுக்கு தொடர்பாக நிறைய கலாய்வுகள் பண்ணிருக்கீங்க. இதன் அடிப்படையில எப்படி வீரப்பன் எப்படி உருவாகி வர்றான்னு தொடக்கத்துல இருந்து பார்க்கணும்னா, வீரப்பனுடைய அப்பா காலம் ஒன்று இருக்குல்ல, அதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வழக்கமா வைகை நதியில மரியாதைக்குரிய கவிஞர் வைரமுத்து அவர்களோட பதிவு செய்திருப்பாங்க இல்லையா, கள்ளிக்காட்டு இதிகாசம். வைகை அணை கட்டும் போது பாதிக்கப்பட்ட கிராமங்கள், அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அது போலவே ஒவ்வொரு அணை கட்டும் போதும் அல்லது பெரிய திட்டங்கள் வரும்போதும், இப்ப 8 வழி சாலையில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நெய்வேலிக்கு நிலம் கொடுத்த அத்தனை பேரும் தங்கள் வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் இழந்து, உடைமைகளை இழந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தப்பட்டு, நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை தரன்னு சொன்ன அரசு ஒரு காலமும் தரல. அவர்களுக்கே மின்சாரம் வழங்கப்படுவதில்லை. இன்னமும் மந்தாரக்குப்பம் பகுதிகளெல்லாம் மின்சாரம் கிடையாது அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு. அதுபோல பெரும் திட்டங்கள் ஒரு இடத்தை கபலீகரம் செய்கிற போது ஏற்படுகிற அந்த பேர் இழப்புல ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று சொல்லப்படுகிற, அதுதான் அதோட பேரு. மேட்டூர் நீர்த்தேக்கம், மேட்டூர் அணை என்று நம்ம பொதுவாக பயன்படுத்துறோம் மேட்டூர்ல இருக்கிறதுனால. ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஏன்னா அவர் ஸ்டான்லி என்பவர் தான் அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரிட்டிஷ் ஆளுநராக இருக்கிறார். அவர் பேர்ல அந்த நீர்த்தேக்கம் கட்டுறாங்க. அது 1925 தொடங்கி 34 வரைக்கும் ஒரு 9 ஆண்டுகள் நடக்குது. அந்த பகுதியில இருந்த பல்வேறு கிராமங்கள், அந்த கிராமங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க. அந்த கிராமங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் தான் கூசே முனுசாமி, யார் வீரப்பனுடைய அப்பா, அவருடைய குடும்பம், அவருடைய இள வயது. அப்போ எல்லாத்தையும் இருந்த இடத்தெல்லாம் வித்துட்டு இழந்துட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க. சில பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது, மாற்று இடங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஆங்கிலேய அரசாங்கல.
அவங்க புலம்பெயர்ந்து போகிறார்கள். அப்படி வழி தேடி வேற எங்க போய் பொழைக்கிறதுன்னு போகும்போது கர்நாடக பகுதி, அப்ப கர்நாடகாலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். 1956 தான் மொழி வரி மாநிலம் பிரிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாமும் ஒண்ணுதான். என்ன, சென்னை ராஜதானி, சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்ப அப்படியே போய் மாதேசன் மலை போகிற வழியில செங்கப்பாடி என்ற ஒரு சின்ன கிராமம். இப்பவே அது சிற்றூர் தான். சாலை போக்குவரத்துலாம் ஓரளவுக்கு இருக்கிற இந்த காலத்துல அப்ப எதுவுமே கிடையாது. முழுக்க காடு. குளத்தூர் வழியாக அப்படி நடைபயணமா போறாங்க பல்வேறு குடும்பங்கள். அதுல ஒரு குடும்பமா இவங்களுடைய அப்பாவும் இவருடைய வீரப்பனுடைய சித்தப்பா, அதாவது கூசை முனுசாமி, அவருடைய தம்பி கீரியான் பொன்னுசாமி, இவர்கள் எல்லாரும் மூட்டை முடிச்சுகளோட போய் போற வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. அதுதான் செங்கப்பாடி. பிறகு 1956 மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அந்த பகுதி கர்நாடகாவுக்கு அளிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப கர்நாடகா அரசினுடைய பதிவுப்படி அது வந்து கோபிநத்தம். இந்த பக்கம் அப்படி இருக்கும் சாலை, இதுதான் செங்கப்பாடி, இதுதான் கோபிநாத்தம், ரெண்டுக்கு நடுவுல தான் சாலை போகும். இதுதான் கர்நாடக தமிழ்நாடு எல்லையோட நிலை. அந்த எல்லையை பிரிக்கிற ஊராக அது இருக்கு. அங்க வளர்றாரு வீரப்பன். நீங்க உங்களுடைய நேர்காணல கூட தேவாராம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அங்க வறுமை ஒரு வழியும் கிடையாது, அவனுக்கு பொழைக்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த அடிப்படையிலாவது மிக மிக குறைந்த உண்மையை பேசியிருக்கிறாரு அவர். அவன் ஒரு வழியும் கிடையாது. காட்டை ஒட்டி வாழ்கிற மக்களுக்கு காடு தான் சொத்து. அது காடு என்னுடையது, காட்டுக்கு நான் பிள்ளை, என் காட்டின் மகனாக எல்லாமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இது என் காடு, நான் போவேன். வேட்டையாடி வாழ்வது மரபு. அப்படிதான் மனித சமூகம் வளர்ந்துருக்கு. வேட்டையாடுதல், உணவுக்காக வேட்டையாடுவது தர்மம் என்று பகவத்கீதையில கிருஷ்ணனே குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். கிருஷ்ணன் குறிப்பிட்டாரா, எழுதவர் குறிப்பிட்டாராங்கிறது அது வேறு. ஆனால் வேட்டையாடுதல் தர்மம் யாருக்கு? இந்த வாழ்க்கையில சார்ந்தவனுக்கு. அப்ப காட்டுல இருப்பவனுக்கு வேட்டையாடுவது தர்மமா இருக்கு. எதுக்கு? பசிக்காக, உணவுக்காக வேட்டையாடுது. அந்த வேலையை எல்லா மக்களும் செய்கிறார்கள். காட்டுல இருக்கிற விறகுகளை பிரிச்சுட்டு வந்து அதை விற்பது, அல்லது சிறு உயிர்களை வேட்டையாடும் போது அந்த இறைச்சியை தன் வீட்டுக்கு பயன்படுத்தி போக சில பேருக்கு ஊருக்கு விற்பது, இதெல்லாம் மிக குறைவான அளவுல நடக்குது. அப்படியான ஒரு குடும்பத்தின் பின்னணியில இருந்து வர்றாரு. யாருமே படிக்கல. இவருடைய அண்ணன் மாதையன், அவரும் வேட்டைக்கு போறாரு சின்ன வயசுல. அந்த பகுதியின் முக்கியமான தொழிலாகவே வேட்டையாடுதல் இருக்கிறது. தொழிலாகவும் உணவாகவும் இருக்கு. அப்படி வளர்ந்த மரபுல காடு சார்ந்த வாழ்க்கை, அதை இங்கிருந்து பார்க்கிறவர்கள், நாகரிக படைத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அல்லது காவல்துறை சேர்ந்தவர்கள், யாருக்கும் அந்த வாழ்க்கை முற்றிலும் புதிதானது, புரியாதது. அவனுக்கு முழுக்க காடு தான் இருக்கு. அவனுக்கு அதுதான் வங்கி. நீ சம்பாதிச்சு அவ்வளவு திருடியோ கொள்ளையடிச்சோ எவன் சொத்தையோ சுரண்டியோ வங்கியில போட்டு வைக்கிறல்ல, அவனுக்கு அது அவசியமே இல்லை. இப்ப இருக்கிற பழங்குடியை சந்திச்சா கூட நாம பேசுற வேகத்துல அவங்க பேச மாட்டாங்க, நாம சிந்திக்கிற வேகத்துல அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவனுக்கு நாளைக்கென்று ஒன்று சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன இன்னைக்கு வேணும், இப்ப சாப்பிட்டேன், நாளைக்கு போய் நான் எடுத்துப்பேன், அங்க ஒரு முயலை பிடிச்சிப்பேன். இப்ப தேன் எடுக்கிறது கூட தடை பண்ணப்பட்டிருக்கிறது. தேன் எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. காட்டுல மாடு மேய்க்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அரசாங்கம் எப்போதுமே வந்து பெருமுதலாளிக்குத்தான் வேலை செய்யுது. மக்கள் செத்தாலும் கவலை இல்லைன்றது அது தனியா இருக்கு. அது நம்ம பிறகு பேசுவோம். அப்படி இருந்த சட்டம் திடீர்னு காடுகள் பாதுகாப்பு சட்டம், இது பிரிட்டிஷ்காரன் முதல்ல போட்டான். அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் அதை வந்து திருத்தி வன திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து 1991 வராங்க. அப்ப வேட்டையாடுதல் முழுமையாக தடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் அதை நம்பி வாழ்ந்திருந்தான். கைவிட முடியுமா? அவனுக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணு. நான் என்ன சொல்றேன், எனக்கு பசிக்குது, எனக்கு நீ உணவு தரல, அப்ப என் பசியை ஒரு நாள் பசி இல்லை, ஒரு வாரம் பசி, நான் மீறி ஒரு இடத்துல இருக்கிற 2 இட்லி எடுத்து நான் சாப்பிட்டேன்னா நான் திருடன் என்று நீ சொல்லுகிறாய். ஆனா என்னை இந்த நிலையில வச்ச நீ என்னை திருடன் சொல்வதற்கான அருகதை உனக்கு கிடையாது. இல்லை, அது அரசு அமைப்பா இருக்கட்டும், எந்த அதிகார அமைப்பா இருக்கட்டும். அது கலிஃபா உமர் அவர்கள் சொல்கிறார்கள், திருடியவனின் கை வெட்டப்பட வேண்டும். சரி, ஆனால் திருடியவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கை வெட்டப்பட வேண்டும் என்று கலிஃபா உமர் எப்போ சொல்லியிருக்காங்க. அது போல தானே. அப்ப வீரப்பன் இந்த சூழல்ல தான், ஒரு வீரப்பன் அல்ல, அந்த பகுதியில வாழ்ந்த பலருக்கும் வேட்டையாடுதல் இயல்பு. அப்போ கூடுதலாக யானை வேட்டை. இவர் சிறு வயதிலிருந்தே வேட்டையில விருப்பம். அம்மா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம வீட்டுல யாருமே படிக்கலடா, நீயாவது படிக்கணும்னு. இவருக்கு அதுல விருப்பம் இல்லை. காடே அப்படின்னு சுத்தி திரிஞ்ச ஆள் இல்லை. 10 வயதுல இருந்து மாடு மேய்க்கிறதுக்காக காடா தெரிஞ்சதுல வேற ஒரு தன்மை வந்துடுது. அது வைரமுத்து அவர்கள் மாடு மேய்ப்பது தவம் என்று சொல்லுவார். அதனாலதான் கிருஷ்ணன் மாடு மேய்த்தான், இயேசுநாதர் வந்து ஆடு மேய்ச்சாரு அப்படின்னு அந்த மேய்த்தல் பற்றி சொல்லும்போது வைரமுத்து அவர்கள் சொல்லுவார். அது போல மாடு மேய்த்த ஒருவன் வேறையா இருக்கிறான். அந்த வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு நானும் வேட்டைக்கு தான் போவேன்னு அப்பா கூட போறாரு, அண்ணன் கூட போறாரு. அதுல மிகப்பெரிய அளவுக்கு திறன் பெற்றவராக இயல்புலேயே அமைஞ்சிருது. ஒரு நாட்டு துப்பாக்கிலாம் அங்க அவங்களே செய்வாங்க. மருந்துகள், இடி மருந்து, அந்த பொடியெல்லாம் வச்சு செய்யறதெல்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்க. அதை வச்சுதான் வேட்டையாடுறாங்க. அந்த ஊர்ல ஏற்கனவே வேட்டையில மிக முக்கிய பிரமுகராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய உறவினர். அவரு யானை வேட்டைக்காரர். ஒரு முரண் பாருங்க, அவருடைய மகன் நீதியரசராக மாறாரு பின்னாடி. யார்? அவர் மிகப்பெரிய முக்கியமான பிரமுகர் வந்து வேட்டையில. அவர் யானை தந்தம் வேட்டையாடுகிறார், விற்கிறார்.
அவருடைய மகன் பின்னால நீதியரசராக மாறுறார். அந்த வாய்ப்பு ஏன் வீரப்பன் குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை அப்படின்றதுக்குல்ல. இந்த அடிப்படையில் ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கு. வீரப்பனை போன்ற பல்வேறு நபர்கள், பல்வேறு மக்கள் வேட்டையாடுகிறார்கள், விறகு வெடிக்கிறார்கள், மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வளர வளர இவர் அந்த உள்ளூர் பகுதிகளில் இவருடைய தன்னுடைய ஒரு தயால குணம் என்று இருக்குல்ல, சம்பாதிச்சதை இவர் தனக்குன்னு சேர்த்து வைக்கிற வழக்கம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துறாரு. சின்ன வயதுலேருந்து அது பழக்கமாக இருந்திருக்கு. அவருடைய மிக பாலிய கால நண்பர், சிறு வயதுல இருந்த நண்பர் டிபி பெருமாள்னு ஒருத்தரை சந்திச்சோம். அவர் அப்பயே அவன்ப்பா 10 வயசுக்கு மாடு மேய்க்க வரும்போதே சாப்பாடு வந்து எங்களை தான் சாப்பிட சொல்லுவான், அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். டிபி என்பது இனிஷியல் இல்லை அவருக்கு சின்ன வயதுல டிபி காசு நோய் வந்ததுனால அது டிபி பெருமாள் வந்துருச்சு. அவர் சொன்னது வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான்ப்பா அப்படின்னு. சம்பாரிச்ச காசெல்லாம் இது மாதிரி எல்லாரும் கொடுக்க, இது இயல்பா இருக்குள்ள மக்களுக்கு. உதவி செய்கிற ஒருத்தனை உடனடியாக அவன் கொண்டாடப்படுகிற ஒருத்தனாக, கதாநாயகனாக, தலைவனாக ஏற்றுக்கொள்ள தயாரான ஒரு சமூகமாக இருந்திருக்கு. மிக விளிம்பு நிலை மக்கள் அவங்க. தேவாரம் தன்னை தவறி கூட அவர் அந்த உண்மையை சொல்லிட்டார். அங்கே வாழ்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு வீரப்பன். அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலனா வீரப்பன் இப்படிதான் உருவாகிறாரு. அது எங்க வருதுன்னா, அரசியல்ல இந்த வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்துன்னு வீரப்பன் சொன்னால் மொத்த மக்களும் கர்நாடக சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு செலுத்த தயாராகிற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நபராக வீரப்பன் வளர்கிறார். இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த ஒரு ராஜகவுடா என்ற ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு அண்ணன் மாதேன் அவர்களும் அண்ணன் வீரப்பன் அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் வெற்றி அடைகிறார். அப்போ ஜனதா கட்சி வேட்பாளராக இருந்த நாகப்பா என்று பின்னால பேரு நாகண்ணன் அவர் அப்ப நிற்கும் போது அவர் தோல்வி அடைகிறார். இப்போ தோற்ற சட்டமன்ற உறுப்பினராக நின்று தோற்ற நாகப்பாவுக்கு வீரப்பனால் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம் என்ற அந்த வன்மம் அப்பவே பதிவாகிறது. எனவே அந்த பகுதியில் வேட்டையாடுகிற மற்ற குழுவினரை, இவருடைய உறவினரை, பங்காளிகளை அழைத்து வீரப்பனை கொண்டு விடுங்கள் என்று அவர் தூண்டுகிறார். ஏற்கனவே இருக்கிற வனத்துறை வழக்குகள், அந்த முரண்கள், அப்ப வனத்துறையும் நாகப்பனும் அந்த எதிரணிக்கு எல்லா ஆதரவும் தருகிறார்கள். இப்ப வீரப்பனுக்கும் பங்காளிக்குமான பகை இவர்களால் வளர்க்கப்படுகிறது. எனவே வீரப்பன் இவர்களையும் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாறுகிறார். இப்ப வீரப்பனை உருவாக்கியது யார்? வீரப்பனுக்கு பங்காளிக்கான வகையை வந்து காவல்துறைக்குமான பகையா மாத்தினது யார்? தன்னுடைய அரசியல்ல தன்னுடைய தோல்விக்கு பழிவாங்க நினைத்த ஒரு அரசியல்வாதி. சத்யா என்ற படத்துல வரும் இல்லையா, தண்டபாணி என்ற ஒரு கதாபாத்திரம், அது போன்ற நாகப்பா இருந்திருக்கிறார். அவரை தான் பின்னால கடத்துறாரு. ராஜ்குமாருக்கு பிறகு அவரை கடத்துறாரு. அவர் தப்பிச்சு ஓடும்போது அது கர்நாடகா அதிரடிப்படையோ தமிழ்நாடு யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க. அதையும் வீரப்ப கணக்கில் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க. அவர்கள் சுட்டு கொண்ட இது இப்போ மிக முக்கியமான பத்திரிகையிலே வந்தது. அதிரடிப்படை தான் சுட்டு கொண்டது. ஏன்னா அவர் இரவு நேரத்தில் வந்து பச்சை கலர் நிறையில் வேற வீரப்பண்ண ஆட்கள் அணிகிற உடையை அணிச்சிட்டு ஓடுறதுனால காட்டில் சுட்டுட்டாங்க. கிராஸ் ஃபயர், மிஸ் ஃபயர் ஏதோ ஒன்று சுட்டுட்டு அப்புறம் இழுத்து கொண்டு போய் வேற எல்லையில் போட்டாங்க. இது வேற, இது ஏற்கனவே பதிவாயிருக்கு. இப்போ வீரப்பன் ஒரு வேட்டையாடியாக அந்த ஊருக்கு எல்லாருக்கும் நல்ல சீர ஒருத்தனாக உள்ளூர் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, நிலத்தகராறுகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற, அந்த முரண்களை தீர்த்து வைக்கிற ஒரு நாட்டாமை போன்ற ஒருவனாக, நியாயமாக பேசுகிற, உண்மையை பேசுகிற ஒருவனாக இருந்த ஒருவனை இவ்வளவு பெரிய ஆளாக மாற்றுவதற்கான அந்த முதல் புள்ளி, அந்த முதல் விதையை ஊன்றியது அரசியல் மற்றும் வனத்துறை, உள்ளூர் காவல்துறை, கர்நாடக காவல்துறை. இப்படிதான் வீரப்பன் வருகிறார். அவர் செய்த முதல் கொலை கூட தனக்கானது இல்லை. தன்னை நம்பி வந்து நியாயம் கேட்க வந்த ஒருவனுக்காக அவனுடைய சகோதரனை வீரப்பன் கொள்கிறார். ஏன்னா அவன் கொல்றதுக்கு தயங்கி பயந்து நடுங்கி போகும்போது அப்ப எவன் புகார் சொன்னானோ கருப்பண்ணன் என்பவரை காப்பதற்காக பரமசிவனை வந்து கொல்றாரு. இல்லைன்னா பரமசிவன் கருப்பண்ணனை கொண்டிருப்பாரு. அந்த வழக்குல கூட வீரப்பன் மேல வழக்கு பதியப்படலை. ஏன்னா கருப்பண்ணனை சரணடைய வச்சுட்டாரு. இவர் கொன்னார்ல, அந்த பரமசிவனுடைய மகனை இவரே எடுத்து வளர்க்கிறார். அவர் வளர்த்து அவர் பின்னால வந்து உள்ளூர் அரசியல் பிரமுகராக நாமக்கல்ல இருந்தார். அவரை கேட்டபோது சொன்னாங்க, யாரோ கொண்டுட்டாங்க எங்க அப்பாவை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா என்னை வளர்த்தது வீரப்பன் குடும்பம் தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் நல்லவருங்கன்னு வீரப்பனால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பரமசிவனின் மகனே சொல்லியிருக்கிறார். இப்போ இதுல இருந்து இருக்கிற முரண்கள் தெரியும். இந்த வீரப்பன் மேல அடுக்கடுக்காக புனையப்பட்ட, அங்கே எது நடந்தாலும் எப்பவுமே அது உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றம்னா மொத்த வழக்கு ஒரு 50 வழக்கு உள்ள வச்சிருவாங்கல்ல, அது போல அதெல்லாம் வந்து இந்த ஆவணப்படத்தில் கூட சொல்லியிருப்பாரு. ஆமாப்பா அதையும் என் பேர்ல சேர்த்துட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ அண்மையில் ஒரு ஓய்வு பெற்ற டிஎஸ்பி என்கிட்ட பேசும்போது கூட இன்னொரு நிகழ்வை சொன்னார். அது வீரப்பன் சொல்லலை, போலீஸ்காரங்களே இன்னொரு போலீஸை சுட்டுட்டாங்க, அதையும் வீரப்பன் பேர்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் தொடர் நிகழ்வுகள் இருக்கு. அதுல வீரப்பன் மேல வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுல ஒன்று இந்த யானையை சொல்றது வந்து, யானையை சொல்றது முன்னாடி வந்து சட்டபூர்வமா அனுமதிக்கப்பட்டதா இருந்ததா முன்னாடி? இல்ல அது பத்தி எனக்கு கவனம் இல்லை.
இப்போ அது வந்து கவனப்படுகிற போதான சட்டம் ஏற்றுகிறார்கள். நீண்ட காலமா வந்து யானைகளை சுடக்கூடாது, மான்களை வேட்டையாடக்கூடாதுன்னு எப்போ சட்டம் போட்டாங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆடே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்கன்னு வச்சுங்க, கறி வைக்கிறவங்களாம் சிக்கல வில்லன் ஆயிடுவான், கறி வாங்கி சாப்பிட்றவனுக்கும் சிக்கலாயிரும்ல. அது போல தான் அது. ஏதாவது நடந்தா அப்பப்போ அந்த மேல் பூச்சி இந்த சாலைக்கு குழி போட்டு மூடுறாங்களா, அது போலவே சட்டமும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்படிதான் வந்திருக்குது யானைகள் காப்புக்கு சட்டம். யானை மிக முக்கியமான வந்து இயற்கை சுழற்சியில மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு யானை என்பது 1000 சதுர கிலோமீட்டர் காட்டுக்கு சமமானதுன்னு வச்சுங்களேன். அது கொல்லப்படுவது தவறுதான். அது காட்டுக்கு பயனளிக்கல. எந்த தேவையில்லாம வேட்டையாடுவது வந்து அது உணவுக்கான வேட்டை இல்லை. அது உண்மையிலே யானை வேட்டை என்பது அது அழகு பொருட்கள், அலங்கார பொருட்கள். யாருக்கு? தமிழ்நாட்டில் வழிகிற விளிம்பு நிலை மக்களுக்கா, இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கா? யானை வேட்டை எங்கேயோ இருக்கிற ஒரு பணக்காரனுக்கு தான் நடக்குது. அப்போ தேவாரம் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. இப்ப கூட அண்மையில வேற ஒரு தொலைக்காட்சியில கேட்ட போது கூட, வாங்கியவர் யாரு? அரசியல்வாதி. அதுக்கு அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு? காவல்துறை, வனத்துறை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த உண்மை வெளியில வந்துடக்கூடாதுன்னா வீரப்பனை சுட்டு கொண்டீங்க. உங்களுக்கு ஏன் கொண்டு வந்து நீங்க நேர் நிறுத்தல நீதிமன்றத்துல? அவருக்கு அதுக்கு சொல்றாரு, ஆமா அதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும், அவன் வந்து வருவான், கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க எல்லாம் படம் எடுப்பீங்க. பத்திரிகையாளர் பார்த்து சொல்றாரு. அப்ப அவன் மெதுவாவான். என்ன அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு பொறுப்பற்ற தன்மையா இருக்கு பாருங்க. அப்ப உண்மை உங்களுக்கு வரக்கூடாது. இது ஜனநாயகமா? இது எந்த ஜனநாயகம்னு பேர்ல இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகளுள்ள கிடையாது. குற்றவாளிக்கு பதில் சொல்வதற்கான அவகாசம் வழங்கப்படுகிறது. அது இல்ல. அப்ப இவர்கள் வெளிப்படுத்துறதுல இருந்தே தெரியுது இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னு. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்திருக்கிறார்கள்? வீரப்பனை வேட்டையாடுவதன் பின்னணியில வீரப்பன் செய்த குற்றங்கள் மட்டும் இல்லை என்பதுதான் அதுல இருந்து நமக்கு தெரியுது. இந்த வீரப்பன் பத்தி வர்ற கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி வந்து என்னன்னா, இப்ப வீரப்பன் போல சந்திரமரத்தை கடத்தினா இல்ல வேட்டையாடி தந்தங்கள் இது பண்ணா அப்படின்னா அதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா, அது களவாயில நீங்க என்ன கண்டடைஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு தெரியும்.